வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ் தொடர்பான இன்னொரு டியூட்டோரியல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இது இனிஷியலாக விளங்காது. இது தொடர்பான ஈக்குவேஷன் என்னென்ன யூஸ் பண்ணுறது இல்லாமல் இதுக்கு முதல் 3 டியூட்டோரியல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு டியூட்டோரியல்ஸ் நார்மலாக ஒரு எக்ஸாம் எழுத போய்க்க இப்படியான கொஸ்டினை தான் நீங்கள் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு இப்படி ஒரு கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாமில் இலகுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் என்ன கேள்வி என்று சொல்லி. ரைட், இதில் ஒரு டியூட்டோரியல் குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல சொல்லிக்கிறாங்க 1 கிலோகிராம் ஆஃப் ஃப்ளூயிட். ரைட், 1 கிலோகிராம்னு சொன்னால் என்ன? m = 1 கிலோகிராம். ரைட், அதாவது mass. 1 kilogram of fluid is compressed reversibly according to a law PV = 0.25. right? நார்மலாக முதல் வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியும் நாங்கள் கம்ப்ரஸ்டும் எக்ஸ்பேன்ஷனும் என்னென்னு சொல்லி படித்தனாங்க. கம்ப்ரஸ்ட்னா என்ன, எக்ஸ்பேன்ஷன் சொன்னால் என்னென்னு சொல்லி படித்தனாங்க. ரைட், அப்போ இதில் இன்னொரு ஹிண்ட் தந்துக்கிறாங்க. என்ன? PV = 0.25 தந்துருக்குறாங்க. ரைட், இங்கே பி என்று சொல்கிறது இஸ் இன் பார். அதாவது இந்த ப்ரெஷர் என்னத்துல இருக்காம்? பார்ல இருக்காம். ரைட், அழகு பார்ல இருக்கு, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல இல்லை. அடுத்தது இதுல வி என்று குறிப்பிடப்பட்டவர் இன் மீட்டர் கியூப் பெர் கிராம்ல இருக்காம். ரைட், நார்மலா இந்த மீட்டர் கியூப் பெர் கிராம், நார்மலா மீட்டர் கியூப்னா நாங்க சொல்லுவோம், அது ஒரு வால்யூம் சொல்லுவோம். இதுல மீட்டர் கியூப் பெர் கிராம் இருக்கு. ஸோ மீட்டர் கியூப் பெர் கிராம் சொல்றது ஸ்பெசிபிக் வால்யூம். ரைட், ஸ்பெசிஃபிக் வால்யூம் தானே என்ன? வால்யூம் ஓவர் மேஸ் என்று சொல்லி வரும். ரைட், அப்போ அதை தான் இதில் சொல்லிக்கிறாங்க. இதில் வால்யூம் சொல்லப்படையில ஸ்பெசிஃபிக் வால்யூம் சொல்லியிருக்காங்க. ரைட், அடுத்தது சொல்லிக்கிறாங்க த ஃபைனல் வால்யூம் இஸ் half of the இனிஷியல் வால்யூமா. ரைட், த ஃபைனல் வால்யூம் ரைட், நான் ஃபைனல் வால்யூம் ஒரு V2 வைக்கிறேன். ரைட், ஃபைனல் வால்யூம் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் அதுண்ட 1/4 மடங்கு இனிஷியல் வால்யூம், 1/4 மடங்கு இனிஷியல் வால்யூமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு 1000 லிட்டர் தண்ணி இனிஷியலாக இருக்குன்னு சொன்னால் ஃபைனல் வால்யூம் என்ன? V2. இது என்ன? காஃப் என்று சொன்னால் என்ன? 250 லிட்டர். ரைட், இப்படி தான் வேறு. ஓகே, இப்போ அடுத்த இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் calculate the work done on the fluid and sketch the process on a PV diagram. ரைட், இப்போ நார்மலாக எங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் முதல் படித்த ஈக்குவேஷனில் ப்ரெஷர் வந்திருப்பாங்க, வால்யூம் வந்திருப்பாங்க, அதை வச்சு கொண்டு செய்வோம். ஆனால் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ப்ரெஷரும் தரையில், வால்யூமும் இப்படி ஒரு கோவிலில் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, வால்யூமை குறிப்பிட்டிருக்காங்க. ரைட், இதில் நாங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஒன்று தானே எடுத்தனாங்க இதில் வி. ஆனால் இங்கே மேஸ் 1 கிலோகிராம் யூனிட் மேஸில் தந்தபடியாக நாங்கள் அதை கேர் பண்ண தேவையில்லை. ஸோ நாங்கள் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் எங்களுக்குரிய ஒரு ரஃபாக நாங்கள் பிவி டயக்ராமை கீறுவோம். ரைட், பிவி டயக்ராம் கீறினோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இது V2, இது V1. ஏன்னு சொன்னால் இதில் V1 தான் கூட. ரைட், ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியணும் இப்போ P1 P2 இருக்கு. ரைட், P1 P2 சொன்னால் நார்மலாக கம்ப்ரஸ்ட்ன்னு சொன்னால் என்ன? ஒரு சிலிண்டர். ரைட், இது ஒரு மூடிய ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் இருக்கிறாருன்னு வைங்க. ரைட், இது ராட். இந்த பிஸ்டன் உள்நோக்கி இந்த சிலிண்டருக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பதம், சம்திங், ஒரு வாட்டர். ரைட், இதை உள்நோக்கி என்ன செய்கிறார்? கம்ப்ரெஸ் பண்ணுறார். அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? கம்ப்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இது உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணிக்க இப்போ இனிஷியலாக இந்த பொசிஷனில் P1 சொல்லி என்ன செய்வார்? ஒரு ஆள் காணப்படுவார். அதே கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே போக போக என்ன செய்யும்? அமுக்கம் கூடிக்கொண்டு போகும். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் பிஸ்டன் நின்றாருன்னு சொன்னா அப்பேக்க எங்களுக்கு அமுக்கம் எப்படி இருக்கும்? P2 P1 விட உயர்வா இருப்பார். ரைட், இது எக்ஸ்பேண்டர் சொன்னா என்ன நடக்கும்? அது ஆப்போசிட்டா நடக்கும். ரைட், இப்போ எங்களுக்கு இந்த கிராஃபை வச்சு கொண்டு போடுவோம். இதுல எங்களுக்கு P1, இதுல P2 வரப்போகுது. ரைட், ஓகே, முதலா V1 இது கேட்க P1 இதுல புள்ளி வரும், V2 இது கேட்க P2 இதில் புள்ளி வரும். ரைட், இது கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது லீனியர் லைனாக வராது. ரைட், இப்போ இதில் உங்களுக்கு பார்க்க லீனியர் லைனாக இருக்கலாம். இது சாரி, ரைட், இதை நான் ட்ரேஸ் பண்ணிட்டு இது லீனியர் இல்லை, இது ஒரு கர்வ் ஷேப்பில் வரும். ரைட், ஒரு நார்மலாக நீங்கள் இந்த வளைவுகள் கீறுவீங்க தானே. ஸோ அந்த வளைவுகள் கீறேக்க என்ன மாதிரி வருமோ அப்படி வரும். ரைட்,
லைட்டாக ஒரு கேர்வாக வரும் இப்படி ரைட். இதைத்தான் நாங்கள் என்னோட சொல்லுவோம் பிவி டயக்ராம் வந்து சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஃபைனலாக என்ன செய்வோம், இந்த ஒவ்வொரு பீக்குரிய வேல்யூவை வந்து இதில் கண்டுபிடிப்போம் ரைட். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து இதில் எப்படி ஒர்க் டன் செய்கிறேன்னு வந்து பார்ப்போம். இது எல்லாருக்கும் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் ரைட். ஓகே, இதில் எங்களுக்கு தெரியும் ஒரு ஒர்க் டன்னுக்கான ஈக்குவேஷன் என்ன, ஒர்க் டன் equal to minus m integration p into dv ரைட். இந்த முதல் வீடியோ வந்து பார்த்தாக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஒர்க் டன் செய்கிறதுக்கான ஈக்குவேஷன் ரைட். இப்போ எங்களுக்கு pv equal to 0.25 என்றது வந்து என்ன ஒரு ஹிண்ட் வந்து தந்திருக்காங்க ரைட். இப்போ நாங்கள் இந்த பிக்கு பதிலாக என்ன செய்யணும், இதில் பியை வந்து எழுவாயாக்கணும் ரைட். எழுவாயாக்கணும் என்ன வரும் 0.25 over 0.25 over b என்று வரும் ரைட். இதில் நாங்கள் எழுவாய் மாற்றினா ஓகே, இதில் வந்து பியை வந்து எழுவாய் மாற்றினா 0.25 over b என்று சொல்லி வரும் ரைட். இப்போ எனக்கு தெரியும் திணிவு எவ்வளவு 1 ரைட். இன்டிகிரேஷன் பிக்கு பல என்னதை போட போகிறோம் 0.25 over b into dv ரைட். இதில் வந்து இன்டிகிரேஷன் வகை 1 into 2, சாரி நான் இதை மறந்துட்டேன், இது மறக்கக்கூடாது ரைட். 1 into 2 ரைட். இப்போ ஒரு கன்ஸ்டன்ட் வந்து இன்டிகிரேட் பண்ணிக்க ஒரு கன்ஸ்டன்ட் வந்து உள்ளே இருந்தாருன்னு சொன்னால் அவரை நாங்கள் டிரெக்டாக வந்து வெளியில் எடுக்கலாம் ரைட். ஸோ மைனஸ் 0.25 இன்டிகிரேஷன் 1 into 2 1 over v into dv ரைட். ஓகே ஓகே, நார்மலாக வந்து ஒரு 1 over dயை வந்து இன்டிகிரேஷன் பண்ணினா எப்படி வரும்னு சொன்னது வந்து ஓகே நார்மலாக மேத்ஸ் படித்தாங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நாங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து கொடுத்தனாங்க ஒரு 1 over vயை வந்து நீங்கள் இன்டிகிரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ln v என்று சொல்லி வந்து வரும் ரைட். ஓகே, இப்படி என்ன மீனிங் 0.25 ln ஃபஸ்ட்டு v2 வருவேன் ரைட் மைனஸ் ln அடுத்தது v1 வருவேன் ஓகே ரைட். இப்போ இதில் வந்து எங்களுக்கு v2வுக்கும் v1க்கும் வந்து வேல்யூ வந்து தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த v2ஓ இல்லாட்டி v1 வந்து ஒரு கோவையின் சார்பில் வந்து எழுதலாம் ரைட். இப்போ என்னண்டு v1 சொன்னால் என்ன v1 வரும் ரைட். அடுத்தது v2 வந்து எப்படி v1 சார்பில் எழுதலாம் v2 ஈக்குவல் டு 1/4 v1 தானே. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நாங்கள் என்ன செய்யலாம் v1 விடலாம், இல்லைன்னு சொன்னால் v2வில் வந்து கொடுக்கலாம். ஸோ எங்களுக்கு இது வந்து ஈஸி என்னபடியாக வந்து நாங்கள் இந்த மெத்தட்லேயே வந்து செய்வோம் ரைட். ஓகே, இப்போ v2 மைனஸ் v1 வந்து போடலாம் தானே ரைட். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம் v2க்கு பல என்ன வரப்போகிறார் மைனஸ் 0.25 ln இதில் வந்து என்ன வந்தவர் v2 ரைட். ஆனால் எங்களுக்கு v2 நாங்கள் என்ன செய்யலாம் v1 என்ன சார்பில் வந்து போடலாம் என்னண்டு 1/4 v1 ரைட் மைனஸ் ln v1 ஓகே. இது வந்து நார்மலாக ஒரு லாஜிக்கின் அப்ளிகேஷனில் வந்து வரும் ரைட். ஓகே, அடுத்தது வந்து பார்ப்போம். இதை சுருக்கினோம்னு சொன்னால் நார்மலாக இரண்டு ஒரு லொக்க படிச்சங்கன்னு சொன்னால் இல்லாட்டி ஒரு எல்என்னு சொன்னால் இரண்டு ஒரே அடியான எல்என்கள் ரெண்டு வந்து பிரிபட்டு கொஞ்சம் அதாவது கழிபட்டு கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் பிரித்து எழுதலாம். அதை அவை பெருக்கப்பட்டு கொண்டிருந்தா கூட்டுப்பட்டு கொண்டிருந்தா பெருக்கி எழுதலாம், கழிபட்டு கொண்டிருந்தா பிரித்து எழுதலாம், அதே மாதிரி பிரிபட்டு கொண்டிருந்தா கழிச்சு எழுதலாம் ரைட். அப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் 1/4 v1 கீழ் v1 என்று போட போகிறோம் ரைட். இவ்வளோ ஸ்டெப்பும் எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து ஓகே நான் டிரெக்டாகவே ஒரு எல்எனுக்கு வந்து பொது கொடுத்து ரெண்டையும் செஞ்சுட்டேன். இல்லை நீங்கள் ஸ்டெப்பில் செய்கிறனாலும் வந்து செய்யலாம். இப்போ இந்த v1 என்ன செய்யலாம் நாங்கள் கட் பண்ணலாம். v1 கட் பண்ணினா எங்களுக்கு எல்எனுக்குள்ள என்ன வேல்யூ வரும் 1/4 ரைட். 1/4 நான் என்னென்ன போடலாம் 0.25 வந்து போடலாம் ரைட். ஓகே, இப்போ
-0.25 ln 0.25 வந்து நீங்கள் அதுக்கு வேல்யூ காணணும். அதுக்கு வேல்யூ கண்டு வந்து 0.25 பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர வேல்யூ வந்து 0.3466 என்று சொல்லி வந்து வரும். ரைட், இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் ஒன்று வந்து நாங்கள் கவனிக்கப்பட வேண்டும். அவை வந்து இனிஷியலாக வந்து பி வந்து பாரில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணினபடியே நாங்கள் பாரை வந்து நியூட்டன் மீட்டர் பெர் ஸ்கொயருக்கு வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து 10⁵ வந்து மல்டிப்ளை பண்ணினோம்னு சொன்னால் 34,660 சொல்லி வரும். இப்போ இது வந்து ஒர்க் டன், அதால் வந்து நியூட்டன் மீட்டர்னு சொல்லி வந்து வருது. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சராக வந்து இருக்கும். ரைட், பிவி டயக்ராம்னு சொன்னால் நீங்கள் அதை மட்டும் புரினா சரி, இங்கே வந்து அதில் வேல்யூ காண்றதுக்கான சான்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் தெர்மோடைனமிக்ஸ் தொடர்பான டியூட்டோரியல் வந்து உங்களுக்காண்டி வர காத்திருக்கு. ஸோ அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் வந்து உங்களே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.